குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கால்குலேஷன் பேஸ்டு பொசிஷன் ஒன்று பார்க்க போகிறோம். மற்ற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பசில் பொசிஷன் கொடுப்பாங்க, அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு பொசிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஒரு ரியல் கேமாக ட்ரீட் பண்ணி எப்படி ஜெயிக்கிறது, இந்த சென்ஸ் எப்படி அந்த பசிலை ரிசால்வ் பண்ணுறது. இப்போ இந்த போர்டில் இருக்க பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் விஷுவல் இம்பேர்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து போர்டோட பொசிஷனை வைக்கிறேன், அதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாவே போர்டில் தெரியும். இப்போ வந்து ஒயிட் டு ப்ளே அண்ட் வின், இந்த பொசிஷனை ரிசால்வ் பண்ணுறது எப்படி. ஃபஸ்ட்டு ஒரு பொசிஷனில் என்னென்னலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் சைடில் வந்து 4 பான் இருக்குது, 2 ரூக் ஒரு குயின் இருக்குது. பிளாக் சைடில் 2 ரூக்கு ஒரு நைட்டு ஒரு பிஷப்பு 5 பான் இருக்குது, குயின் 5 பான் இருக்குது. ஸோ மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து அப்பில் இருக்காங்க, பிளாக் வந்து பிஷப் அண்ட் நைட் 2 அப்பில் இருக்காங்க, அண்ட் பான் ஆல்சோ ஒரு பான் அப்பில் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொசிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஆப்போனண்ட்டோட த்ரெட்ஸை வந்து நம்ம பார்க்கணும். ஆப்போனண்ட்டோட த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா G2ல் ஒரு மேட் இருக்குது, H1லேயும் ஒரு மேட் இருக்குது. ஸோ 2 மேட்டையும் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆஸ் ஆஃப் நவ் பார்த்திங்கன்னா 2 மேட்டையும் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது, பிளாக்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன். ஸோ இப்போ ஒயிட் எது பண்ணுறதா இருந்தாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா பீஸ் டவுனில் இருக்கும், மேட்டிங் த்ரெட் இருக்குது ஒயிட்டுக்கு. ஸோ வாட் எவர் ஒயிட் மூவ்ஸ் தட் ஷுட் பி ஃபோர்ஸிங். இது நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஆல் த ஃபோர்ஸிங் மூவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ். என்ன செக் வைக்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா குயின் ஒரு செக் இருக்குது, ரூக்கில் செக் இல்லை. ஸோ வந்து டு ஸ்டார்ட் வித் குயின் H8 செக், இந்த செக் வைக்கிறோம். இப்போ பிளாக்குக்கு ஒன்லி ரெஸ்பான்சஸ், ஏன்னா செக்கை பிளாக் பண்ண முடியாது, கிங் E7, தட் இஸ் த ஒன்லி ரெஸ்பான்ஸ். நாம் இப்போ என்ன பார்க்குறோன்னா அடுத்த மூவும் ஃபோர்ஸிங்காக தான் இருந்தாகணும், ஏன்னா நம்மளுக்கு மேட்டிங் த்ரெட் இருக்குது. ஸோ வந்து குயின் E5 செக் வைக்கிறீங்க. இந்த இடத்துல பிளாக் பார்த்தீங்கன்னா கிங்கை மூவ் பண்ணலாம், இல்லைனா பிளாக் பண்ணலாம் செக்கை. ஸோ பிளாக் வந்து இந்த இடத்துல என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா தே ஆர் பிளாக்கிங் வித் பிஷப் E6. இப்போ கிங் இன்ஸ்டெட் ஆஃப் பிளாக்கிங் கிங் D7 அப்படி போனாங்கன்னா குயின் C7 செக்கு, தென் நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா 2 ரூக்குமே ஓப்பனில் இருக்குது. ஸோ தே ஆர் பிளாக்கிங் த செக். இந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல வந்து மல்டிபிள் செக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குயின் G5 போகலாம், குயின் C5 போகலாம், குயின் C7 போகலாம். நம்ம எந்த ஃபாலோஅப்பில் போனால் மேட் ஆவாங்க ஆப்போனண்ட்டுன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு செக் மிஸ் பண்ணாலும் நாம் வந்து H1 ஆர் G2வில் வந்து மேட் ஆகிடும். ஸோ அது நம்ம மைண்டில் வச்சுக்கணும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது ஆப்போனண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குயின் G5 வச்சிங்கன்னா கிங் வில் எஸ்கேப் டு D6. நீங்கள் ஃபாலோஅப் வந்தீங்கன்னா குயின் எக்ஸ்சேஞ்ச் வரும், தட் மீன்ஸ் F4 அந்த மாதிரி வந்தீங்கன்னா குயின் எக்ஸ்சேஞ்ச் வரும், உங்களால் கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியாது செக்ஸை. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குயின் C7 செக் வச்சிங்கனாலும் நைட்டால் பிளாக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து ஃபிக்ஸடாக, தட் மீன்ஸ் B8 நைட் அண்டு A8 ரூக் வந்து சிட்டிங் ஆன் த ஓப்பன் பொசிஷன். அதை வந்து அனாவசியமாக நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு மூவ் பண்ணக்கூடாது. குயின் C7 வச்சிங்கன்னா நைட் D7 வந்தாங்கன்னா அகைன் இஸ் டெவலப்பிங் ஒன் மோர் பீஸ் அண்ட் டிஃபெண்டர் ஆட் பண்ணுறாங்க, அது நம்மளுக்கு நல்லதே கிடையாது. அதுக்கப்புறமா நம்மளால் எந்த செக்ஸும் வைக்க முடியாது, ஏன்னா குயின் C5 வந்தீங்கன்னா நைட் த்ரெட்டன்ஸ் C5. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு குட் மூவ். ஸோ நம்ம வந்து மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரே ஒரு குட் மூவ் பார்த்தீங்கன்னா குயின் C5 செக். குயின் C5 செக் மட்டும்தான் வந்து இட் will lead to mate. இங்கே சில பேர் என்ன நினைக்கலாம், கிங் எஸ்கேப் ஆகிடுவாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிங் F6 ஆடுறாங்க. நீங்கள் இதே கிங் D8 அப்படிலாம் போனீங்கன்னா குயின் C7 மேட் ஆகிடும். ஸோ த ஒன்லி மூவ் இஸ் கிங் F6 டு கண்டினியூ த கேம்.
இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒயிட்டு ரூக் h6 செக். ஸோ கிங் வந்து இப்போ ஒன்லி மூவ் பார்த்தீங்கன்னா கிங் g7. ஸோ கிங் g7 போகிறாங்க. இதுக்கப்புறம் எல்லாமே ஃபோர்ஸ்டு தான். குயின் g5 செக். ஸோ குயினுக்கு ஒன்லி மூவ் வந்து பார்த்திங்கன்னா f8. தென் குயின் h8 ரூக் h8 மேட். ஸோ இந்த இடத்துல வந்து e7 கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ மேட் ஆகிடுது. இந்த பசிலை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் எனி பசில் ஃபார் தட் மேட்டர் ஆப்போனண்ட்டால் நம்மளுக்கு என்ன த்ரெட் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த த்ரெட்டை கம்பேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மூவ்ஸ் நாம் ஆடணும்னு பார்க்கணும். ஜஸ்ட் ஒரு பொசிஷனை எப்பயுமே பசிலாக பார்க்கக்கூடாது. தோ பிளாக் இஸ் நைட் அண்ட் பிஷப் அப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்போஸ்டு கிங் இருந்தனால வந்து மேட் ஆகுறாங்க. ஸோ இந்த எனி பொசிஷன் நீங்கள் ஒரு அசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன பீசஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இருக்குது, கிங் ஓப்பனாக இருக்கா, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குன்றதை பார்த்துட்டு அசஸ் பண்ணிங்கன்னா ரியல் கேம்லேயும் சரி யூ வில் மோஸ்ட் ஆஃபன் வில் சக்சீட். தேங்க்யூ.